விஜயபாஸ்கர் போட்டியிட்டு ஜெயிச்சு வெறும் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு அவரால் ஏற்றுக்க முடியாது, அவரால் இருக்க முடியாது. அவருக்கு மந்திரி ஆகணும், அட்லீஸ்ட் அந்த ஒரு இது இருக்கணுங்கிறது தான். எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜயபாஸ்கருக்கும் இடையே உள்ள ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் விராலிமலை மக்கள் என்னங்க பதிவு 40 நாள் 50 நாளில் நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க, அதுக்கு காரணம் இது முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 பேர் ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் இது ரிசைன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்னென்னா இவங்களுக்குலாம் இடைத்தேர்தலில் வாய்ப்பு கிடைக்குமா? வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா சரியாயிருமா? இல்லை தாவேக்காங்கிற வாஷிங் மிஷினுக்குள்ளே நீங்கள் தூக்கி ஒருத்தரை போட்டிங்கன்னா அவர் புனிதமாயிரு வெளியே வந்துடுவாரா? பிஜேபியை சொன்ன விமர்சனம் தானே இது. 8 வரைக்கும் ஊழல் சக்தி, என்ன அடிமை சக்தி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ விஜயபாஸ்கர் நல்லவர் ஆயிடுவாரா? எம்ஆர் விஜயபாஸ்கர் சரியாயிடுவாரா? இனிமேல் இந்த பிரச்சனை எல்லாம் கேட்பாங்கல்ல, பப்ளிக் கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? கரூரில் இவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் இவர் பெரிய பரபரப்பு என்னென்னா முக ஸ்டாலின் போட்டியிட போகிறாரு அப்படின்னு ஒரு டாக் ஓட ஆரம்பிக்கும். கரூர் திமுக ஒரு ரொம்ப ஒரு செல்வாக்கான தொகுதி, அது பண்டிட் செந்தில் பாலாஜி இருக்கார். கண்டிப்பாக இந்த முறை அவர் நிற்பார். இவர் ஸ்டாலினுக்கான விஷயத்தை இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக தலைவர் என்ன ஜெயிச்சிருவார் அப்படின்னு திமுக ஒரு டாக் ஓட ஆரம்பிச்சிச்சு. இவர் ஆட்டோமேட்டிக்காக போய் பிஜேபியிடம் லாக் ஆகுறார். இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு எல்லாத்துக்குமே பட்டவர்த்தனமாக தெரியுது. நீங்கள் எலெக்ஷன் முடியுது 23ஆம் தேதி, 4ஆம் தேதி ரிசல்ட்டு. அடுத்த ஒரு மாதம்லையோ 2 மாதத்துலேயோ திடீர்னு ஒரு 6 பேர் ரிசைன் பண்ணுறாங்க. இன்னும் கொடுமை என்னென்னா, நீங்கள் மதிமுகலையும் 2 பேர், நீங்கள் வைகோ சொன்ன மாதிரி 2 பேர் ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்காக இன்னும் 6ங்கிறது 8 ஆயிருக்கும். தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். சார், ராஜினாமா பட்டியல் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து இதோட 6வது எம்எல்ஏ ராஜினாமா செய்கிறாரு. திரு எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர் தொகுதியை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ. எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களும் பர்ச்சேசிங் லிஸ்ட் நீண்டு கொண்டே போய்கிட்டு இருக்கு, ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்துங்க, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாட்டில் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்ல, டிவிக்கு ஐடி விங் அதுக்கு நீங்க அவங்க அதோட பயங்கரமா எழுதியிருக்கிறாங்க. நீங்க ஆட்சியில் இருக்குமா அதிமுக எம்எல்ஏக்களை விழுங்கலையா, இப்ப மதிமுகல 2 பேரை விழுங்கலையா அப்படின்னு சொல்லி ஏப்பம் விடலையா, என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 பேர் ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒரு விஷயம்னு வச்சுக்கிறேன். பட் இது ரிசைன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்னென்னா இவங்களுக்குலாம் இடைத்தேர்தலில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு புதுக்கோட்டை விஜயபாஸ்கரை நம்ம பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் வியாழக்கிழமை டிவிக்கில் ஜாயின் பண்ண போகிறாருங்கிறாங்க. அவருடைய வற்புறுத்தலின் பேரில் தான் கரூர் விஜயபாஸ்கர் கூட ரிசைன் பண்ணார் அப்படிங்கிறது தான் டாக். காரணம் என்னென்னா, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் என்னோட கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான நிர்வாகிகள் ஒரு 10 பேரையாவது நான் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பேசி முடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக புதுக்கோட்டையை ஒட்டி கரூர், திருச்சி இந்த ஏரியாட்களில், பெரம்பலூர், அரியலூர் இந்த ஏரியாவிலேருந்து முக்கியமான நிர்வாகிகள் விஜயபாஸ்கரோட போகிறாங்கன்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு விஷயம். சரி, அப்போது விஜயபாஸ்கருக்கு எதிர்காலம் தாவேக்காலம் எப்படி இருக்க போகுது? விஜயபாஸ்கர் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, விஜயபாஸ்கர் எப்பயுமே விராலிமலையில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கார். அது அவர் கண்டிப்பாக சுயேட்சைன்னா கூட ஜெயிச்சிருவார் அப்படின்னு ஒரு டாக் எப்பயுமே விஜயபாஸ்கர் மேலே ஒரு இமேஜ். பட் அதற்கான சூழ்நிலை இப்போ இருக்கிறதா? இந்த வரப்போகிற இடைத்தேர்தலில் விஜயபாஸ்கர் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல். விஜயபாஸ்கர் இடைத்தேர்தலில் இல்லை, போட்டியிடவில்லை. இது ரகசியமா பேசி முடிச்சிருக்கிறாங்க தாவேக்கால அப்படின்னு ஒரு டாக் சொல்றாங்க. இல்ல, சொந்த தொகுதியே தாவேக்காவுக்கு விட்டு தர போறாரா திரு விஜயபாஸ்கர்? தாவேக்காக்கு போனதுக்கு அப்புறம் தாவேக்காக்கு தானே விட்டு கொடுக்கணும், வேற யாருக்கு போட்டுவாரு? அவரே நின்னாலும் தாவேக்காவா தான். அதாவது which means சொந்த தொகுதியே இப்ப வேற ஒருத்தர் தாவேக்கா சார்பில் போட்டியிடுறாரு அப்படின்னா அவருக்காக இவர் பிரச்சாரத்துக்கு போவாரு. அப்போ ஒரு விஷயம், விஜயபாஸ்கர் போட்டியிட்டு ஜெயிச்சு வெறும் எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு
அவரால் ஏற்றுக்க முடியாது, அவரால் இருக்க முடியாது. அவருக்கு மந்திரி ஆகணும். அட்லீஸ்ட் அந்த ஒரு இது இருக்கணுங்கிறது தான் விஷயம். இதில் என்ன இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அடிப்படையாக என்ன விஷயம் அவங்கெல்லாம் தாவிக்காக்க போகிறது, அதிமுகவில் மாவட்ட செயலாளர் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவங்களெல்லாம் கழட்டி விட்டார். இதுதானே சப்ஜெக்ட். வேற என்ன இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜயபாஸ்கருக்கும் இடையே உள்ள ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் விராலிமலை மக்கள் என்னங்க பதிவு சொல்லுவாங்க? 40 நாள் 50 நாளில் நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க. அதுக்கு காரணம் என் தொகுதிக்கு சார்ந்த ஒரு விஷயத்துக்காக நான் கேட்டேன், எனக்கு பண்ணி தரல அப்படின்னு சொல்ல போறீங்களா? என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள பிரச்சனைக்கு நீங்கள் போகிறீங்க, ரிசைன்மெண்ட்டு போகிறத பப்ளிக் எப்படி ஏற்றுக்கும்? அந்த ஒரு பயம் இருக்குல்ல. என்ன போய் நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து ஓட்டு கேட்க போகிறீங்க திருப்பி? 2 விஜயபாஸ்கரையும் கேட்குறேன், என்ன போய் ஓட்டு கேட்பீங்க? வாய்ப்பு இல்லை, கஷ்டம் அது. அது நீங்கள் போய் பப்ளிக்கில் போய் நின்று நீங்கள் நியாயப்படுத்த முடியாது உங்களுடைய ராஜினாமாவை. ஸோ அதனால் விஜயபாஸ்கர் என்ன பண்ணுறது தெரியுங்களா? இப்போ புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர் எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க போதும் எனக்குன்ட்டார். இப்போ 2029 நான் நிற்கிறேங்கிறாரு. அப்போ திருச்சி தொகுதியில் அவர் நிற்க போகிறார். ஓகே. அதில் என்ன விஷயம்னா, நான் எம்பிக்கு நின்றுக்கிறேன்னு சொல்லி அவர் நிற்கிறாரு, ரைட். ஏற்கனவே துரை வைகோ இங்கே இருக்கார் திருச்சியில். ஆமாம். ஸோ என்னென்ன சிக்கல் இருக்க போகுது பாருங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் நம்மளா ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த விஷயங்கள் எப்படி போய் நிற்க போகுது பாருங்கன்ற நான். ஓ, துரை வைகோ கோச்சிக்க மாட்டாரா? அதுதான். அப்போ அவர் தூக்கி சிவகாசிக்கு போடுவாங்க. கடந்த முறை ஈரோடு கணேசமூர்த்தி கொடுத்தாங்க, ஈரோடு கேட்கலாம், சென்னை போகலாம், எதுவும் நடக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால் இப்போ அதுதான் மேட்ரு. விஜயபாஸ்கர் யாருக்கும் தெரியாது. அவர் வந்து இங்கே நிற்க போகிறாரு, இடைத்தேர்தல் பண்ண போகிறாரு, வாரிய தலைவர் அதெல்லாம் கிடையாது. அவர் எம்பி ஆக போகிறார், திருச்சி எம்பி ஆக போகிறார். அது சொல்ல போனால் இன்னும் அதுதான் மேட்ரு. அவர் ஒருத்தர். இதுதான் காரணம்னா நல்லாவே தெரியுது. தாவேக்காக்கு விஜயபாஸ்கரை சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கடுமையான ஒரு அதிருப்தி வரும். காரணம் அவர் மேலே குட்கா வழக்கு இருக்குது, பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. நீங்கள் அதை என்ன நியாயப்படுத்துவீங்க? இப்போ இன்றைக்கே உதயநிதி சொல்கிறார்ல, வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா சரியாயிருமா? எல்லாம் தாவேக்காங்கிற வாஷிங் மிஷினுக்குள்ளே நீங்கள் தூக்கி ஒருத்தரை போட்டிங்கன்னா அவர் புனிதமாயிரு வெளியே வந்துடுவாரா? பிஜேபியை சொன்ன விமர்சனம் தானே இது. நேற்று வரைக்கும் ஊழல் சக்தி, என்ன அடிமை சக்தி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ விஜயபாஸ்கர் நல்லவர் ஆயிடுவாரா? எம்ஆர் விஜயபாஸ்கர் சரியாயிடுவாரா? இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் கேட்பாங்கல்ல, பப்ளிக்கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? ஸோ அதனால தான் இது எம்பி அப்படின்னா அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி டைவெர்ட் பண்ண மாதிரி தானே, அது ஒரு சூழ்நிலை. இது இன்னைக்கு டாக் இது வரைக்கும் ஓடிட்டுருக்கு. சரி, இதுதான் இது விராலிமலை விஜயபாஸ்கருடைய நிலைமை. நம்ம கரூர் விஜயபாஸ்கர் என்ன செய்ய போகிறாரு? அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, செந்தில் பாலாஜி தான். அவர் வந்து நம்மளை வந்து விடமாட்டார். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிமுகங்கிறது ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. மாவட்ட செயலாளர் அவர் தூக்கிட்டாங்க. இதன் விளைவாக சரி என்ன செய்ய போகிறாரு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரியாதை இல்லை. மாவட்ட செயலாளர் இருந்தால் தான் கொஞ்சம் மரியாதை. அப்படி கலெக்டரை போய் பார்க்கலாம், எஸ்பியை போய் பார்க்கலாம், அப்படி ஓட்டிக்கலாம். இப்போ வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டதுனால அவர் என்ன ஒரு விரக்தி. அவரும் டக்குன்னு சரி நானும் போய் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சரி, ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறார் அவர்? எனக்கு ஒரு வாரிய தலைவர் கொடுங்கன்னு கேட்குறாரு அவர். அவருக்கு இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தயவாக்கா தெளிவாக இருக்குது, மதியழகனுக்கு தான் தரணுன்னு இருக்கு. ஏன்னா மதியழகன் நம்ம கட்சிக்காக தியாகம் பண்ணவரை நினைக்கிது டிவிக்கு. என்ன அதாவது இவர்கிட்டயும் சிக்கல் இருக்கும். அப்ப நிச்சயமா ஒண்ணு அப்ப மதிய அழகனுக்கு வந்து அப்ப எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் நாளை பின்ன இவரை சேர்த்துக்கிட்டோம்னா 100% சிக்கல் உங்களுக்கு. நீங்க ஒரு 2 விஷயம் இல்லை, புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. பர்வேஸ் அமைச்சர் இருக்காரு, பர்வேஸ் இருக்காரு. பர்வேஸோட ஆட்டிடியூடு வேற மாதிரி இருக்கும். யங்ஸ்டர் 3வது தலைமுறை அரசியல்வாதின்னு அவரே சொல்லிக்கிறாரு. அவங்க கட்சியில எந்த அளவுக்கு விராலிமலை விஜயபாஸ்கருக்கு இடம் கொடுப்பாரு? விஜயபாஸ்கர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுருவாரு. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே அவருடைய கண்ட்ரோல் பண்ணாரு. விஜயபாஸ்கர் சேர்ந்ததுக்கு அப்புறம் எஸ்பியா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், யார்கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பர்வேஸ்கிட்ட பேசுவாங்க. விஜயபாஸ்கர்ட்ட வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக பர்வேஸுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆயிரும், சரியா இருக்காது, ஒரு குழப்பம் வரும். அதுக்கப்புறம் பட் இப்பயே அவங்களுக்குலாம் ஒரு கோவம் வருது. இல்லை இவங்கெல்லாம் வேண்டாம் தானே ஐக்கியம் பேர் ஒரு செட்டு வருது. இப்போ நீங்கள் விஜயபாஸ்கர் மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி தானே கொண்டாடுறாரு விஜய். ஒரு புதிய அரசியல், புதிய மாற்றம்னு சொல்லிவிட்டு திருப்பி விஜயபாஸ்கர் அங்கே சேர்த்துட்டீங்கன்னா பர்வேஸுடைய அரசியல் எதிர்காலம் என்ன? உண்மையா இல்லையா?
இப்போ இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் மதியழகன் ஒருத்தரை கொண்டாந்தீங்க, சீட் நிப்பாட்டிங்க, அவர் தோத்துட்டாரு. சரி ரைட்டு. இப்போ விஜயபாஸ்கர் ஜெயிச்சவர் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாருன்னா மதியழகனுடைய அரசியல் என்ன? எதிர்காலம் என்ன? என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கா இல்லையா உங்களுக்கு? கரு விஜயபாஸ்கர் அதே தான் சுக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு ஏதாவது ஒரு வாரியம் பண்ணி கொடுங்கன்றாரு. அந்த அதிகாரத்தில் எப்படியாவது இருக்கணும். அதிகாரம் இல்லைன்னா நம்மளை வந்து அரசியலில் செந்தில் பாலாஜி நம்மளை நசுக்கிடுவாருன்னு பயம். அந்த ஒரே ஒரு விஷயம் தான். அவரும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி எம்பி சீட்டு கேட்கலாம், வேண்டாம் எம்எல்ஏ வேணாம். எம்எல்ஏல போய் நிற்கவே முடியாது. கரூர்லலாம் விஜயபாஸ்கர்லாம் போனால் காரி துப்பிடுவாங்க, கோவப்பட்டுருவாங்க. ஒரு இக்கட்டான நிலைமையில ஜெயிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே பாருங்கள், ஒரு இக்கட்டான நிலைமை. அங்கே மும்முனை போட்டி, கடுமையான இடம் என்ன, அந்த நிலையில் உங்களுக்கு ஒரு சீட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள விஷயத்துக்கு நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்து நீங்கள் கரூர் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி பேசி ஓட்டு கேட்பீங்க? திருப்பி நான் கேட்குறேன், வாய்ப்பு இல்லை தானே? நீங்கள் அதுதானே பிரச்சனையே. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது, வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக மதியழகன் நிற்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரெண்டு விஜயபாஸ்கர் வந்து இப்போ ஒரு பெரிய இக்கட்டான நிற்கிறாங்க. ஒன்று எம்பி கேண்டிடேட், அதுதான் வாரியம்ங்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. அதில் அவ்வளோ பெரிய ஒருத்தான ஆள் கிடையாது எம்ஆர் விஜயபாஸ்கர். நீங்கள் சி விஜயபாஸ்கர் கூட ஒரு ஒருத்தான ஆள், அவருக்கான ஒரு வாரியம் இருக்குன்னு சொல்லிக்கலாம், வாரிய தலைவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம். பட் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு அந்த ஒரு ஒரு பெரிய அவருக்கான ஒரு ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதில் வந்து கண்டிப்பாக அவர் வந்து எம்பியோட நின்றுக்குன்னு சொல்லலாம். இதுதான் அந்த நிலைமை. சரி ரைட்டு. இப்போ கரூரில் இவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் இவர் பெரிய பரபரப்பு என்னென்னா, மு.க.ஸ்டாலின் போட்டியிட போகிறாரு அப்படின்னு ஒரு டாக் ஓட ஆரம்பிக்கும். எங்க சார்? கரூரில் தொகுதி. ஓ, கரூர் திமுக ஒரு ரொம்ப ஒரு செல்வாக்கான தொகுதி. அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு, சில சம்பவங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் செந்தில் பாலாஜி இருக்கார், கண்டிப்பாக இப்போ இந்த முறை அவர் வந்து நிற்பார். இவர் ஸ்டாலினுக்கான விஷயத்தை இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக தலைவர் என்ன ஜெயிச்சிருவார் அப்படின்னு திமுக ஒரு டாக் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவர் நிற்பார். ஏன்னா நீங்கள் ஒன்று 41 பேர் மரணத்தை தொடர்ந்தே கூட பார்த்தீங்கன்னா, அவர் முதல்வராக இருந்தவர் நின்று ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு எந்த கெட்ட பேரும் அங்கே இல்லை அவருக்கு. புரியுதுங்களா? நீங்கள் அது அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தியாகராஜன் ஏன் தோத்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம். இப்போ இது கடந்து இந்த சூழ்நிலையில் இந்த இடைத்தேர்தல் தேவையான்னு மக்கள் நினைப்பாங்க. இந்த விஷயத்தில் 2 பேருமே கூட்ட களவாணிகள்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். யார்? டிவிகே அண்டு ஏடிஎம்கே 2 பேரும் தானே சேர்ந்து தானே இப்போ ரிசைன் பண்ண வைக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. நீங்கள் என்ன பேசுவீங்க அங்கே வந்து? நீங்கள் கிழக்கையோட கரூர் வந்து ஸ்டாலினுக்கு சாதகமான தொகுதி, பாதுகாப்பான தொகுதின்னு திமுக நினைக்குது, திமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் என்னை பொறுத்தவரை இந்த இடைத்தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி 6 தொகுதிக்கான இடைத்தேர்தலில் கரூர் இப்போ இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே ரொம்ப பரபரப்பு ஆயிடுச்சு. ஸ்டாலின் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எங்கள் ஆளு கூட்டிகிட்டு வந்துடுவார், அவரை கண்டிப்பாக அவர் நிற்க வைப்பார். விஎஸ்பியை சொல்கிறாங்க, அது நடக்குமா நடக்கலான்னு தெரியல. விஎஸ்பிகிட்ட சொல்லி அவர் நிற்க வைக்கணும். தலைவருக்கு மற்ற தொகுதியெல்லாம் பார்க்குறப்ப இது பெஸ்ட்டு, எங்களுக்கு திமுகவுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்படியே ட்விஸ்ட்டு. ஸோ பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு ராஜினாமாவும் ஒவ்வொரு பெரும் திருப்பத்தை வந்து உண்டாக்கி இருக்கு. 100% நடந்திருக்கு. பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு, உண்மைதான். அதனால மாற்று கருத்து கிடையாது. அதனால விஜயபாஸ்கர் 2 பேரும் அரசியல் எதிர்காலம் உங்களுக்கு என்ன ஆக போகுது, என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சாதகமாக பாதகமாங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, எம்ஆர் விஜயபாஸ்கர்ங்கிற விஷயம் திமுகவுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது, ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஏற்கனவே பக்கத்தில் இருக்கிற கரூர் மாவட்டம் தான் வந்து முதல் முறையாக திமுக தலைவராக இருந்த கலைஞர் வந்து அங்கே முதல் முறையாக போட்டியிட்டது குளித்தலை, கரூர் மாவட்டம். அது ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம். அப்போ ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் குளித்தலை தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காரு. இப்போ அந்த குளித்தலைங்கிறது கரூர் மாவட்டத்தில் இருக்குது.
கரூர்ல கண்டிப்பா செந்தில் பாலாஜி இருக்காரு, ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஏற்பட்டிருக்கு. ஏன் தலைவர் வந்து கரூர்ல நிக்கக்கூடாது? ஏன் நீங்க திருச்சி கிழக்கு கிழக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ம். வேண்டாம், கரூர் இன்னும் சேஃப்டி நம்மளுக்கு. அப்படிங்கிற ஒரு டாக்கு கரூர்ல ஓட ஆரம்பிச்சிருக்கு அகில. அது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை ஆமா, ஆமா. திமுக தலைமை வச்சிருக்கு அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சென்னையில கூட கொளத்தூர்ல அவரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஒரு தோல்வி வந்து சந்திச்சாரு. அந்த இடத்துல சேகர் பாபு இருந்த இடத்துல வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்திருந்தானா, நிச்சயமா அ தலைவரையும், சின்னவரையும் ஒரு நல்ல அறுதி பெருமான ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சிருப்பாரு. தலைவர 100% நிச்சயமா தோற்கடிக்கிற அளவுக்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. விஎஸ்பி அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா, அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தொடர்ந்து அப்போது சொல்லப்பட்டது. தோல்வி அடைந்த இல்ல அந்த செய்தி வந்தது. உண்மைதான் ஏம்மா அது என்ன காரணம்னா, அவருக்கு பொறுப்பு கோயம்புத்தூர் குடுத்தாங்க. இவ்வளவு பிரச்சனையிலயும் ஒரு 3 தொகுதிகள ஜெயிக்க வச்சிருக்காரு. இவ்வளவு பிரச்சனையிலும் கரூர் மாவட்டத்திலோட 4 தொகுதியில 2 தொகுதி ஜெயிச்சிருக்கு திமுக. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுவாங்கல்ல. 2வது எலக்ஷனரிங் ஒர்க் யாரு? அதாவது உண்மையா வேலை பார்த்தது எவ்வளவு? நீ எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்க? ம். எவ்வளவு டூர் பண்ணியிருக்காங்க? எப்படி வேலை வாங்கியிருக்காங்க? அப்படின்னு பார்ப்பாங்கல்ல தலைவர்களும். அது தோல்விக்கு பிறகு கண்டிப்பா திமுக குறிப்பா தலைவர் ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், அவங்க அவங்க நிறைய டேட்டாஸ் எடுத்து பார்த்துருப்பாங்க. யார் ஒர்க் பண்ணா? அப்படிங்கிற பார்க்கும் பட்சத்தில் நீங்க ரேங்கிங் குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு செந்தில் பாலாஜி தான் வருவாரு அதுல. அப்படி இருக்கும் பட்சத்தில் கரூருங்கிறது இன்னும் அவங்களுக்கு கண்டிப்பா இறங்கி ஒர்க் பண்ணலாம். நல்லாருக்கும். அப்படிங்கிறது அவங்க ஒரு முடிவு எடுக்கலாம். ம். நீ வர்றது வரலாதது அவங்களோட விஷயம். பட் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றேன் நானு. இன்னைக்கு மதியானத்துலேருந்து ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் நீங்க சொன்ன மாரி கூடுதல் பலம் வந்து செந்தில் பாலாஜிங்கிறது. ம். கண்டிப்பா அவர் இறங்கி ஒர்க் பண்ணுவாரு. அவருடைய ஒர்க் வந்து கண்டிப்பா பெரிய சாதகமா இருக்கும். சார் இப்போ இப்ப நீங்க அந்த தொகுதிகள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த தொகுதியில நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மக்கள் அவ்வளவு கொதிப்புல இருக்கிறாங்க. இவைகள்லாம் நீங்க சுட்டிக்காட்டுனீங்க. இப்போ விஜய்க்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவர்களால் உட்கட்சியிலயும் பிரச்சனை வரும். அத அவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அத தாண்டி இவரு குடுத்த அந்த பிராண்ட், நாங்க வந்து ஊழல் செய்ய மாட்டோம். ஒருபோதும் செய்ய விட மாட்டோம். ஆ செஞ்சவங்களையும் சும்மா விடமாட்டோம்ன்னு சொல்லி வீரவசனம் வேற பேசிட்டாரு. இப்போ அடுத்து விஜயபாஸ்கர் இணைப்பு விழாவிலேயே அந்த சொன்ன அந்த வார்த்தைகளுக்கான தார்மீக உரிமையை அவர் வந்து இழந்து விடுவார் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஆமாமா, இருக்கு. ஆமாமா. இவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலயும் சொத்து குவிப்பு வழக்கு, லேண்ட் கிராப்பிங் வழக்கு, கடந்த ஆமாமா. திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சியில இவர் அப்ஸ்காண்டா இருந்தாரு. கைது செய்யவும் கேரளா பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளா ஆமா. கேரளால பிடிச்சாங்கல்ல. அப்ப இவரு ஊழல் கரை படிந்த கரங்களாக, வழக்குகள் கொண்ட நபர்களாக இப்ப அவங்க இருக்கிறாங்க. இவங்களை இணைக்கும் பொழுது தாவேக்காவோட ரெப்புடேஷன் என்னாகும்? பெரிய லெவல்ல கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஏன்னா தாவேக்கால இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு. நீ ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் மேல கண்டிப்பா நெறைய சார்ஜஸ். காரணம் என்னன்னா, லாட்டரி, பணம், அடுத்த விஷயம் இப்ப இந்த மீடியாவெல்லாம் அவர் பர்ச்சேஸ் பண்றாரு. இந்த விஷயங்கள் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத், அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது. ஏற்கனவே நிதி அமைச்சர் நீங்க சொன்ன மாரி அவர் மேல உள்ள பிரச்சனைகள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அவருக்கு அதெல்லாம் இவங்க எல்லாமே அரசியல்ல 2 வருஷம் ஆகுது வந்தவங்க. அதனால ஊழல்களா எடுத்த உடனே பெரிய பிரச்சனைகள்லாம் வாய்ப்பில்ல. ம். கட்சியில வந்து 2 வருஷம் தானே ஐக்கியம் ஆகுது இவங்கலாம். அந்த பட் இவங்கலாம் 25 வருஷம், 30 வருஷமா அரசியல் செய்துட்டு இருக்கவங்கள கட்சியில ஆனா, சேர்க்கறதுக்கு விஜயோட செயல்பாட ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிய வரும். இது திமுக மட்டும் தான் எதிரி. இப்போ ஆமாமாமாமா. அஜித்குமார் லாக்அப் டெத் மரணம், ஆமா. அவரு கடந்த திமுக ஆட்சியில் ஏற்பட்ட லாக்அப் மரணங்கள் கொண்ட அந்த குடும்பங்கள மட்டும் தான் போய் சந்திச்சாரு விஜய். இல்ல 2021 மார்ச்லலாம் யாரும் மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்களா? அப்போ இப்போ நீங்க ஊழல் நடவடிக்கைன்னு சொல்லி ஒரு நேரேஷன் செட் செய்யப்படுது. ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் மீதும் பல புகார்கள் சொல்லப்படுது. பல வழக்குகள் நீங்க டிவிஎஸ்சில பதிவு செய்றீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல எஸ்பி வேலுமணியோ, இன்னும் பலர் வந்து அதே குற்றச்சாட்டுக்கு இல்ல எங்களுக்கு உள்ளாக்கப்படலையா? இமிடியேட் இல்லங்க. எங்களுக்கு இமிடியேட்டான ஆட்கள் இவங்க தான். எங்களுக்கு கடந்த 5 ஆண்டு இவங்கள திட்டி தான் நாங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். இவங்கள திட்டி தான் ஊழல் சக்திகள் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வெளிய வந்திருக்கோம். நாங்க இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்காக தான் எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருக்கு.
அப்படின்னு அதை அப்படி சொல்லி சமாதானம் ஆயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது அவருக்கு ஒரு பெரிய சங்கடத்தமாக இருக்குது. ஒரு விஷயம் வைக்கும், இவர் ஆட்டோமேட்டிக்காக போய் பிஜேபியிடம் லாக் ஆகுறார். இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு எல்லாத்துக்குமே பட்டவர்த்தனமாக தெரியுது. நீ எலெக்ஷன் முடியுது 23ஆம் தேதி, 4ஆம் தேதி ரிசல்ட்டு. அடுத்த ஒரு மாதம்லையோ 2 மாதத்துலேயோ திடீர்னு ஒரு 6 பேர் ரிசைன் பண்ணுறாங்க. இன்னும் கொடுமை என்னென்னா, நீங்கள் மதிமுகலையும் 2 பேரும், நீங்கள் வைகோ சொன்ன மாதிரி 2 பேர் ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்காக இன்னும் 6ங்கிறது 8 ஆயிருக்கும். உண்மையா இல்லையா? அவங்க 2 பேரும் பண்ணியிருக்க வேண்டியது நான் அதான் வைகோவே சொன்னார் தானே, ஒரு 2 பேர் ராஜினாமா பண்ணுங்க, திருப்பி உங்களுக்கு வந்து அவரோட ஜெயிக்க பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப வேற மாதிரி சொல்றாரு சார். நான் தான் வந்து விஜய்கிட்ட கோரிக்கை வச்சேன். அது வந்து விஷயம் பெருசாயிடுச்சு. ஏன்னா குதிரை பேரம்ங்கிறத வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டார் வைகோன்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். குதிரை பேரம் இல்ல, எம்.எம். அப்துல்லா அவர்கள் சொன்னதுபடி அடிமாட்டு ரேட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற. இல்ல அதுதான் அவர் தான் பெருசா பேசிட்டு இருந்தார். வைகோ தான் என்ன சொன்னாரு, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா அப்படி இப்படின்னாரு. கடைசியில நீங்க போய் சொன்ன மாதிரி அடிமாட்டு பேரத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதனால இப்ப போட்டு பல்ட் அடிக்கிறாருன்னு வச்சுங்க. ஒருவேளை இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு முன்னாடியே மதிமுக ஆட்கள் 2 பேர் ரிசைன் பண்ணியிருக்கணும். கணக்கு பிரகாரம், விஜயோடைய கணக்கு பிரகாரம், இல்லை தாவேகாவோட கணக்கு பிரகாரம். இப்போ 8 மொத்தம் அவங்களுடைய கணக்கு 10 பேராவது வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ 10 பேரும் தொகுதி பிரச்சனைகளுக்காகவோ இல்லை பல்வேறு பிரச்சனைகளுக்காகலாம் ரைட்டு. முழுக்க டிவிக்கில் போய் ஜாயின் பண்ணி அந்த கட்சியை வந்து பலப்படுத்தணும், அதை அறுதி பெரும்பான்மை ஆக்கணுங்கிறதுக்காகவே இன்னொரு கட்சியில் உள்ள ஆட்களை லீஸுக்கு எடுத்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு விஜய். இது வந்து கண்டிப்பா ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா தான் நான் பாக்குறேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இந்த வாரத்தை இறுதியான ஒரே ஒரு கேள்விதான். இப்போ திருமாவளவன் அவர்களும் இதுக்கு ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல, இது உட்கட்சி விவகாரம் என்று கூட நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் நம்ப கூடாது. இன்னைக்கு பேசுவாரு, நாளைக்கு காலையில அது ஒன்றும் கிடையாதுங்க. அது எம்ஆர் விஜயபாஸ்கர் கைப்பட எழுதியிருக்காரு, சொந்த காரணங்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எதோட நிப்பாட்டிங்க, இதை எப்படி ஏன்ட்ட நம்ம என்ன பேச முடியும் அப்படின்றவார் நாளைக்கு. அதனால் நீங்கள் அவராக இருக்கட்டும், நீங்கள் சிபிஎம், ஐயுஎம்எல், அவங்களெல்லாம் இனிமேல் நம்புறதுக்கு தயாராக தமிழக மக்கள் இல்லை. அவங்க இனிமேல் டிவிக்கு என்ன செஞ்சாலும் அதை ஒத்துக்கிட்டு அவங்களோட பயணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டவங்க. அதனால் நீங்கள் அவங்களெல்லாம் நம்பி நம்ம இனிமேல் அரசியல் பண்ணோம்னா அசிங்கமாக பண்ணும். ஸோ இது தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இடைத்தேர்தல் வந்து ஒரு பெரிய டஃப்பாக தான் இருக்கும். டிவிக்கே நினைக்கிற மாதிரி, விஜய் நினைக்கிற மாதிரி, இந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரி இந்த முறை இருக்காதுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக்கி. அதனோட மாற்றம். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.